பொம்மை வாங்கலையோ? பொம்மை 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 பொம்மை. பாப்பா, நேத்து பொம்மை கேட்டது நீ தானே? நீ கேட்ட மாதிரியே இன்னைக்கு புதுசு புதுசா நிறைய பொம்மைங்க வந்திருக்கு. இந்த பொம்மையெல்லாம் நீ வேற எங்கேயுமே பார்த்துருக்க மாட்ட. அம்புட்டு புத்தம் புதுசா இருக்கு. ஆண்டி, நான் தான் உங்ககிட்ட பொம்மை கேட்டிருந்தேன். நான் கேட்ட பொம்மை வந்துருச்சா? இரு பாப்பா, கூட இறக்கி வைக்கிறேன். ரொம்ப கனமா இருக்கு. இங்க பாத்தீங்களா? நீ கேட்ட மாதிரியே எல்லாம் சின்ன பிள்ளைங்க விளையாடுற பொம்மை தான். இங்க பாத்தியா, கலர் கலரா லேட்டஸ்ட் டிசைன்ல நிறைய பொம்மைங்க வந்திருக்கு. வாவ் ரெனி, இங்க பாத்தியா? இந்த பொம்மைலாம் ரொம்ப டிஃபரெண்டா இருக்குல. நான் இந்த மாதிரி பொம்மை எங்கேயுமே பார்த்தது இல்ல. ரெனி, இங்க பாரு ரெனி, இந்த பொம்மை எல்லாமே தலையில ஷால் போட்டுருக்குல. கலர் கலரா ஷால் போட்டுருக்கு. ரொம்ப கியூட்டா இருக்கு. நான் இதுல எந்த பொம்மை எடுக்கலாம்? இந்த எல்லா பொம்மையும் நல்லா இருக்கு. ஆண்டி, ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. இந்த பொம்மை எல்லாமே நான் கேட்ட மாதிரியே இருக்கு. இதுல நான் என்ன பொம்மை எடுக்கலாம்? இந்த பிங்க் கலர் பொம்மை ரொம்ப கியூட்டா தான் இருக்கு. ப்ளூ கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்கு. வாவ், இந்த பொம்மை ஃபேஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி இருக்கு. ஓ மை காட், இந்த பொம்மைக்கு ஃபேஸே இல்ல, வெறும் கண்ணு மட்டும் தெரியற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. வாவ், இதுவும் நல்லா தான் இருக்கு. இந்த கிரீன் கலர், இந்த பர்பிள் கலர் பொம்மை இதுவும் சூப்பரா இருக்கு. சரி, ஐயோ எவ்வளவு கன்ஃபியூஷனா இருக்கு. இவ்வளவு பொம்மை இருந்தா நம்ம எப்படி செலக்ட் பண்றதுனே தெரியல. எல்லா பொம்மையும் ரொம்ப அழகா இருக்கு. இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கியூட்டா இருக்கு. ஆண்டி, நான் இந்த பொம்மை எடுத்துக்கிறேன். ஆண்டி, எனக்கு இந்த பொம்மை கொடுத்துருங்க. என்ன பாப்பா, ஒரு பொம்மைக்காண்டி எல்லாத்தையும் இப்படி களைச்சு போட்டுட்ட? சரி, ஆளுக்கு ஒவ்வொரு பொம்மையை எடுத்துக்கோங்க. ஆண்டி, நாங்க என்ன பொம்மை கடையா வைக்க போறோம்? எங்களுக்கு இந்த 2 பொம்மை போதும். வேணா நீங்க சொல்றதுக்காக இந்த ஃபேஸ் இல்லாம ஒரு பொம்மை இருக்குல்ல, இந்த பொம்மை ரொம்ப கியூட்டா இருக்கு. இது வேணா நாங்க எடுத்துக்கிறோம். ஆண்டி, மொத்தம் எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க. ஏன் பாப்பா, மிச்சம் இருக்கிற இந்த 2 பொம்மையை மட்டும் வச்சுட்டு நான் என்ன பண்றது? இந்த பொம்மைகள்லாம் செட்டா வந்திருக்குங்க. வாங்குனீங்கன்னா ஒரேடியா எல்லா பொம்மையும் சேர்த்து வாங்கணும். இல்லாட்டி நீங்க பொம்மை எல்லாம் வச்சிருங்க, நான் வேற யார்ட்டையாவது வித்துக்கிறேன். இந்த பொம்மைங்கெல்லாம் ஒரே ஆளுக்கு தான் கொடுக்க முடியும். இந்த பொம்மையோட விலையும் ரொம்ப கம்மி தான். ஒரு பொம்மை வெறும் 100 ரூபா தான். 5 பொம்மை மொத்தமா வாங்குனீங்கன்னா 500 ரூபா. ஏய், என்னப்பா இந்த ஆண்டி இப்படி சொல்றாங்க? மொத்தமா எல்லா பொம்மையும் எப்படி நம்மளால வாங்க முடியும்? சரி, வேணா ஒரு பொம்மை நான் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிறேன். இந்த 2ல எது நல்லா இருக்கு? இந்த பர்பிள் பொம்மை தான் அழகா இருக்கு. சரி, ஓகே, இந்த பர்பிள் பொம்மை வேணா நான் வாங்கிக்கிறேன். ஆனா ஒரு பொம்மை மிச்சம் இருக்கே, அது என்ன பண்றது? ஏய், என்னப்பா இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்கு. ஆண்டி, மொத்தமா எப்படி எல்லாரும் ஒரே ஆள் எல்லா பொம்மையும் வாங்க முடியும்? உங்க வேலை மிச்சம் பண்றதுக்காக எல்லா பொம்மையும் எங்கிட்டே தள்ளிவிட பாக்குறீங்களா? பாப்பா, இந்த பொம்மைங்கெல்லாம் ஒண்ணுக்கு ஒன்று அக்கா தங்கச்சிக்க மாதிரி, அவங்கள பிரித்து வைக்கக்கூடாது. அதனால தான் மொத்தமாக ஒரே ஆளுக்கே கொடுக்கணும்னு விற்கிறேன். இல்லாட்டி நான் யாருக்குமே விற்க மாட்டேன். இந்த பொம்மையை தனித்தனியாக யாருக்குமே விற்கிறது இல்லை. அதனால தான் உங்களை எல்லா பொம்மையும் சேர்த்து வாங்க சொல்கிறேன். ஓ அப்படியா? அப்போ லாஸ்டா இருக்கிற இந்த பொம்மையும் நாங்களே வாங்கிக்கிறோம். ரெட் ரோஸ், நீ பொம்மை கேட்டில, இந்த பொம்மை கியூட்டா இருக்குப்பா, அதை நீ கூட வச்சுக்கோ. நோ ஹனி, என்கிட்ட நிறைய டாய்ஸ் இருக்கு, அதனால இந்த பொம்மையை நீயே வச்சுக்கோப்பா. பாப்பா, நான் சொன்ன மாதிரி இந்த பொம்மையை மட்டும் தனித்தனியாக பிரிச்சிடாதீங்க. நான் கிளம்புறேன். ஒரு பொம்மைக்கு 100 ரூபா, மொத்தம் 500 ரூபா ஆச்சு பாப்பா. ஏய், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா, நான் போய் காசு எடுத்துட்டு வந்துடுறேன். ஆண்டி, இது மாதிரி இன்னும் டிஃப்ரெண்டா நிறைய டாய்ஸ் வந்துச்சுன்னா கொண்டு வாங்க. இந்தாங்க ஆண்டி, 500 rupees. இந்தா பாப்பா, இந்த கூட கனமா இருக்கு, தூக்கணும். ஒரு கை பிடிவேன். அப்படிதான். ரொம்ப நன்றி பாப்பா. பொம்மை வாங்கலையோ? பொம்மை 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 பொம்மை. ஏய், வாங்கப்பா, எல்லாரும் உள்ள போலாம். ரெனி, இந்த பொம்மை பார்க்கறதுக்கு தான் சின்னதா இருக்குப்பா, ஆனா ரொம்ப கனமா இருக்கு. இது எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள தூக்கிட்டு வர்றதுக்குள்ள அப்பாப்பா போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஏய் ஹனி, இது பாரு, இத பார்த்தா பொம்மை மாதிரியே இல்ல, நிஜமா மனுஷங்க மாதிரியே இருக்குல்ல. ஏய், இந்த பொம்மைலாம் வெளியில இருந்தா ரொம்ப அழுக்காயிருப்பா. இதை நான் கபோர்ட்ல வைக்கிறேன். நம்ம அதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்து விளையாடலாம். ஃபர்ஸ்ட் இந்த பிங்க் கலர் பொம்மையை வைப்போம். அப்பதான் நிறைய ஸ்பேசியஸா இருக்கு கபோர்ட்ல. எல்லா பொம்மையும் வச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே. ஏய் ரெட் ரோஸ், இந்த கபோர்ட் ரொம்ப குட்டியா இருக்கு. இதுல எல்லா பொம்மையும் வைக்க முடியுமா? ஏய், இந்த கபோர்ட் பார்க்கிறதுக்கு தான் குட்டியா இருக்கும். பாத்தியா, எல்லா பொம்மையும் வச்சாச்சு. ஓகே, இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஓகேப்பா, ரொம்ப நேரமா நல்லா ஜாலியா விளையாண்டோம். இப்போ எனக்கு ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கு. நான் போய் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வரேன். எங்க மாம் எங்க ஸ்நாக்ஸ் வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். இங்க பாத்தீங்களா, நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த மால்கிஸ் பிஸ்கெட் இருக்குல்ல, இது எப்பவுமே இந்த வீட்ல இருக்கும். அதோட டார்க் ஃபேண்டசி போர்பன்லாம் வாங்கியிருக்காங்க. சாக்லேட் கூட இருக்கு. உங்க எல்லாருக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாவ், இந்த மால்கிஸ் பிஸ்கெட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் நான் இதான் ஓபன் பண்ண போறேன். இது ரொம்ப சீஸியா இருக்கும்பா. இந்த பிஸ்கெட் யாராவது சாப்பிட்ருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? இதோட உள்ள ஃபுல்லா சீஸ் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பிஸ்கெட்டுக்கு வெளியில நிறைய சுகர்ஸா போட்டிருப்பாங்க. அதனாலே எனக்கு இந்த ரொம்ப பிடிக்கும்.
ரெனி, இந்த சீஸ் பிஸ்கெட் இது வரைக்கும் நான் ஒரு தடவை கூட டேஸ்ட் பண்ணதில்ல. அதனால இந்த பிஸ்கெட்டை நான் தான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ண போறேன். இது எப்படி இருக்குன்னு பாப்போம். இந்த பிஸ்கெட் தான். இதை அப்படியே ஓபன் பண்ணா வாவ், என்னப்பா இவ்ளோ சீஸ் இருக்கு. மேல ஃபுல்லா சுகர்ஸா இருக்கு. செம்ம யம் யம் யம்மி. வாவ், செம்ம கிறிஸ்பியாவும் இருக்கு. நான் தான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ண போறேன். யம்மி. ஏய் செம்மையா இருக்குப்பா. வாவ், செம்ம டேஸ்டி. இதுல மொத்தம் எத்தனை பிஸ்கெட் இருக்கு? நம்ம ஒன்று சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் 2 3 4 5 6 7 8 பிஸ்கெட் இருக்கு மொத்தம். இந்த டார்க் ஃபேண்டசி போர்பன் இருக்குல, ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிஸ்கெட். அதனால இதை நான் யாருக்குமே ஓபன் பண்ண விட மாட்டேன். நானே ஓபன் பண்ணுவேன். அச்சச்சோ, ஃபர்ஸ்ட் பிஸ்கெட் மட்டும் உடைஞ்சிருக்கு. சரி ஓகே, நெக்ஸ்ட் பிஸ்கெட் எப்படி இருக்குன்னு பாப்போம். முதல்ல இந்த கவர் ஃபுல்லா அன்பேக் பண்ணுவோம். அப்பதான் நம்ம எல்லா பிஸ்கெட்டும் பார்க்க முடியும். இங்க பாத்தியா? வாவ், இங்க பாருங்க, உள்ள சாக்லேட் க்ரீம் இருக்கும். இது அப்படியே நம்ம நக்கி சாப்பிட்டா செம்மையா இருக்கும். யம்மி. ரீட்டா, இந்த நீயும் சாப்பிடு. வாவ், செம்ம டேஸ்டா இருக்கு. இத அப்படியே அந்த பிஸ்கெட்டோட சேர்த்து இப்ப கடிச்சு சாப்பிட்டா யம்மியா இருக்கும். ரெட் ரோஸ், இதுல மொத்தம் எத்தனை பிஸ்கெட் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுவோமா? நம்ம முதல்ல ஒரு பிஸ்கெட் உடைஞ்சிச்சுன்னு எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஒன்று சாப்பிட்டுட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 4 5 6 7 8 9 10 11. இந்த மால்கிஸ்ட் விட போர்பன்ல தான் நிறைய பிஸ்கெட் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம இதை ஓரியோ சாக்லேட் ஓபன் பண்ணலாம். இது என்ன தெரியுமா? இது வந்து 5 ஸ்டார் ஓரியோ. 5 ஸ்டார் மேல இருக்கும். உள்ள வந்து ஓரியோ பிஸ்கெட்டை ஸ்டஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. பாருங்களேன், உள்ள ஓரியோ க்ரீம் இருக்குல்ல. வாவ், செம்மையா இருக்கு. இது அப்படியே சாப்பிட்டோம்னா அப்படியே வாயிலே கரைஞ்சிரும். ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, சாக்லேட்டை ஏன் இப்படி ஆபரேஷன் பண்ணி உள்ள இருக்கதெல்லாம் வெளியில எடுத்துட்டு இருக்க? இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. எப்பவுமே சாக்லேட் ஓபன் பண்ணி அதை அப்படியே சாப்பிடணும். அப்பதான் டேஸ்டா இருக்கும். இங்க பாத்தியா, நாங்க கவர் பிரிச்சு இதை அப்படியே சாப்பிடுவோம். அப்பதான் நம்ம அந்த சாக்லேட்டோட டேஸ்ட் இருக்கும், அந்த ஓரியோ பிஸ்கெட் உள்ள இருக்கும், அந்த க்ரீம் எல்லாமே கிடைக்கும். நீங்க இப்படி செப்பரேட்டா பிரிச்சு பிரிச்சு சாப்பிடுவீங்க. அப்பா, ரொம்ப நேரம் பேசிட்டோம். நல்லா சாப்பிடவும் செஞ்சாச்சு. எனக்கு இப்ப பயங்கரமா தூக்கம் வருது. வாங்கப்பா போய் தூங்கலாம். ஆமாப்பா, எனக்கும் ரொம்ப டயர்டா இருக்கு. வாங்க எல்லாரும் போய் தூங்கலாம். மினி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, வா நம்மளும் கிளம்புவோம். ரெனி, இன்னைக்கு எல்லாரும் ரெட் ரோஸ் ரூம்ல தானே படுக்க போறோம். நீ மட்டும் என்ன கிளம்புற? ஆமாப்பா, இன்னைக்கு ஒரு நாள் தானே, நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாலியா பேசிட்டே தூங்கலாம். அம்மா வந்தா சொல்லிக்கலாம், என்ன ஓகேவா? ரெனி, ரொம்ப ஓவரா பண்ணாத. இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானே, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜாலியா தூங்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க, ஷேர்